எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க. சந்தோஷம். இன்றைக்கி உங்களாண்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக டெலிவரி ஹாஸ்பிட்டல், அதாவது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் பேஷண்ட் தான் வரும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு 40%, ரெண்டாவது 40%, மூணாவது வந்து 10%. மொத்தம் 100% பேஷண்ட்டில் இப்படி தான் வராங்க. ஃபஸ்ட்டு 40 பேர் வந்து 21 வயசுக்குள்ளே பிசிஓடின்னு வராங்க. இது வந்துட்டு ஒரு டாக்டருங்க பார்த்துருக்குறாங்க. 21 33 வரைக்கும் ஒரு செக்ஷன், அது ஒரு 40%, குழந்தை இல்லைன்னு வராங்க. இந்த பிசிஓடி கேஸுங்க அப்படி வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? மீதி 20%ங்க, அந்த 10% வந்துட்டு டாக்டருங்க எப்போ வந்துட்டு கன்சீவ் ஆகி அவங்க ஃபஸ்ட்டு செக்கப் போகிறாங்களே அப்போயே அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, குழந்தை நல்லா தான் இருக்கும், அது 9 மாதத்துல தான் எல்லா டிசிஷனும் எடுத்து ஒரு அனாமலை ஸ்கேன் எடுத்து பார்த்து டிசைட் பண்ணலாம். இவங்க ஃபஸ்ட்லேயே டிசைட் பண்ணுங்க, குழந்தை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதனால் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு சிசேரியன் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு 10%. இன்னொரு 10% என்னன்றாங்கன்னா, என்னால் வலியெல்லாம் பொறுக்க முடியாதும்மா, பணம் துபாயிலேருந்து நிறைய வருது, எனக்கு பணம் வச்சுன்னா என் உடம்பு இதே மாதிரி கச்சிதமாக இருக்கணும், அதனால் நீங்கள் தயவுசெய்து சிசேரியன் பண்ணிவிடுங்க அப்படின்னு. பட் மெய்த்து என்னன்னா, கவர்மெண்ட் வாஸ்து ரிப்போர்ட்டில் நார்மலாக டெலிவரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் பாஸில் ஒரு கன்றாவையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்டருக்கு மட்டும்தான், நர்ஸருக்கு மட்டும்தாங்க. ஒரு காம்ப்ளிகேட் கேஸுக்கு மட்டும் எப்படி பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி கார்பரேஷன் இந்த தர்மா ஹாஸ்பிட்டலில் போனால் டெலிவரி ஆகிடும், அதெல்லாம் பெரிய பெரிய எம்பி டிஹெச்ஓ படிச்சுன்னு வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதித்து பார்க்குறோம் தவிர இங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எவனும் பண்ண மாட்டோம். ரெண்டாவது டாக்டருக்கு வந்துட்டு அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டருங்க சிசேரியன் தான் பண்ணுறாங்க, அதுவும் தப்பு தான். ஏன் தப்புன்னா, இது 10 மாதம் வரைக்கும் அந்த டாக்டரை போய் காமிச்சே இருக்காது. திடீர்னு வலி எடுத்தோன்னே தர்மாஸ்திரி போவோம், அவங்க போயிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இது முடியாதுன்னு சொல்லி அங்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரி கேஸும், ஏற்கனவே பிறவி ஊனமாக இருந்துட்டு ஒரு ஹைப்பர் டென்ஷன் கேஸோ, ஒரு காக்கா வலிப்பு கேஸோ, ஒரு பிஏஹெச் கேஸோ, அதுதான் முடியாத கேஸுக்கு டாக்டருங்க அந்த அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் சிசேரியன் பண்ணுறாங்க தவிர போகிறதுக்கெல்லாம் சிசேரியன் பண்ணுற மாதிரி எந்த டாக்டரும் அப்படி இல்லை. இந்த பேஷண்ட்டுங்க பொல்லாத பேஷண்ட்டுங்க. ஒன்று கடைசி நேரத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு பணத்தை வச்சுன்னா பெரிய டாக்டருங்க உயிரை கொடுத்துருவாங்கன்னு போகுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தர்மா ஆஸ்பத்திரி நான் சொல்லிட்டேன், மீதி 10% நேராக போவோம், பொத்துனே போயின்னு இருக்கோம். அந்த மீதி 10% தான் இந்த ரெண்டு மாதிரி இருக்குது, ஆஸ்பத்திரி சிசேரியன்னு, இவங்களே சிசேரியன் பண்ண சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி 100% இவ்வளோ தான் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது கேஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 40% வந்துட்டு பிசிஓடி தான். பிசிஓடின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் வந்துட்டு இந்த இந்தியாவில் வந்துட்டு பயங்கரமான குக்கு கிராமம் இருக்குது. இந்த மெடிக்கல் நாலேஜெலாம் அவ்வளோவா தெரியாத அளவுக்கு குக்கு கிராமம் இருக்குது. ரெண்டாவது அந்த அதர் ஹேண்டு என்னோட பெரிய பெரிய ஜெய்ஜான்டிக் லெஜெண்ட்லாம் இருக்காங்க அந்த ஃபீல்டில். நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு போய் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவேர்னஸ்க்காக தான் என்னுடைய கொலைக்கல் லாங்குவேஜில் பேசுகிறேன். ஏன் ஒரு எல்லாமே ஒரு மாதிரி பேசுனா இவர் பேசுகிறாருன்னா, இது எல்லாருக்கும் புரிகிற பாஷை தமிழ்நாட்டுக்காரர், தமிழில் அது இப்படி தான் பேசுவாங்க. அதுக்காக ஒரு மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில், நான் மெட்ராஸ்காரனா இப்படி தான் பேச முடியும். சரி, சப்ஜெக்ட் வருவோம். பிசிஓடினா என்ன? சிம்பிளாக கதை போனால், ஒரு அழகான வெள்ளை வெள்ளையர்னுக்கிற கோழி வயிறு ஃபுல்லாக முட்டை இருந்துக்கும், ஆனால் முட்டை மட்டும் விடாது. சரி, அந்த முட்டை விடாதுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? அது பேர் கோழின்னு சொல்லுவாங்களா? இல்லை. ஸோ அழகான கோழி வயிற்றில் முட்டை வச்சுன்னு முட்டை விடாமல் இருக்கிறது, இதுதான் வந்துட்டு பிசிஓடி. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டு? இப்போ இந்த பிசிஓடிக்காரங்களே 21 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகும்போது இன்ஃபர்டிலிட்டி கேஸ், அதாவது குழந்தை இன்மைன்னு போயிடுவாங்க. ஸோ இதே தான் அங்கே கண்டினியூ பண்ணுது.
அப்போது பிசிஓடினா உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கோழி பண்ணையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முட்டையில் இருந்துட்டு கோழி வெளியே வந்தோடனே ஒருத்தன் ஆண் கோழியை பெண் கோழியை பார்த்து பெண் கோழின்னு ஒரு ஊசி போட்டுருவோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறக்குதுனால அந்த ஒரு நாள்லேயே வந்துட்டு மில்லியன் கணக்கில் முட்டைங்க இருக்கும் அதனுடைய சினைப்பையில். அதே மாதிரி இந்த கோழி குஞ்சு வைத்தியும் அது மாதிரி பைக்கினே முட்டைங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணால் எடுத்தோடனே ஊசி போட்டோடனே என்ன பண்ணோன்னா, அந்த கோழிங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், வாட்டர் சாக்குன்னுவாங்க. அப்புறம் வந்துட்டு கடுகு மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து திராட்சை பழம் மாதிரி வந்துடும். அப்புறம் வந்துட்டு அத்திப்பழம் மாதிரி வந்துடும். அப்புறம் ஆப்பிள் பழம் மாதிரி வந்துடும். வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துடும். அந்த இன்ட்ராபாலிகுலர் ப்ரெஷர்னுவாங்க, அந்த வெயிட்டில் விழுந்துடும். இதுதான் நார்மலாக நடக்கிற மெத்தட். பீரியட் வர மெத்தட் இதுதான். அப்போது உங்களுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? அந்த சின்ன சின்ன முட்டைங்க பெரிய முட்டை ஆகணுன்னா ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. இந்த ஹார்மோனுடைய திருவிளையாடல் தான் இந்த பிசிஓடு. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 13 வயசுக்குள்ளன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மாங்க பெண்களை பெற்றா பயங்கர சித்திரவதை தான். என்ன பண்ணணும்? ஒன்று, இந்த முட்டைங்கள்லாம் அழகாக நல்லபடியாக இருந்துச்சு, கரெக்டாக வேலை செய்துச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், முடி அழகாக இருக்கும், அப்புறம் ரொம்ப அறிவு நிறையா இருக்கும், நல்லா படிக்கும், பாஸ் ஆகும், ஐஏஎஸ் போகும், ஐபிஎஸ் போகும், வெளிநாட்டுக்கு போகும், லட்சமாக சம்பாதிப்போம், பேங்க்கில் போடும், அவங்க அப்பா அம்மா சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டைப். இப்போ எதுக்கு முட்டைங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மூளை ஞானம்லாம் அதிகமாக இருக்கும். இது ஒரு டைப் இருக்குது அந்த கேர்ள்ஸுங்க. சில கேர்ள்ஸுங்க வந்துட்டு பிசிஓடி, அதான் 40% இல்லை, அந்த 40% பிசிஓடியில் வந்துட்டு இந்த முட்டை அப்படியே மண் மாதிரி இருக்கும், ஒன்றும் சட்டை பண்ணாமல். அப்போ மண் மாதிரி இருந்தால் பண்ணணும், இந்த பொண்ணு அப்போ அது மண் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 13 வயசில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த முட்டை வந்து பெருசாகுதா இல்லையா, இல்லை அதாவது சின்ன கிராஃபின் பாலிக்கல், பிரைமாடியல் பாலிக்கல்ஸ், சிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், மெச்சூர் சிஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். அந்த சின்ன கடுகு மாதிரி அந்த முட்டை கோலி குண்டு மாதிரி ஆகுதா, அத்திப்பழ பரிமா ஆகுதா, வந்து நீங்கள் தான் தாய்மார்களும் கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, நல்லா அந்த பொண்ணு ஒரு 8 வயசு 9 வயசுலேயே கரெக்டாக ஒன்று வந்துட்டு வாங்க போங்கன்னு கூப்பிடுவாள். நெக்ஸ்ட்டு குளிக்கும் போது உனக்கு ஹெல்ப்பு கேட்க மாட்டான், சோப்பு தனியாக வச்சுக்குவா, சீப்பு தனியாக வச்சுக்குவா, தலையை ஒரு 100 தடவை வாருவா, கண்ணாடி பார்ப்பா, ஃபோனை பார்ப்பா, நல்ல பாட்டு பாடுவா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுப்பா. இந்த மாதிரிலாம் ஒரு சிலுமிசம் அவர் பண்ணுற மாதிரி இருந்தால் அம்மா தான் பார்க்கணும் இதெல்லாம், அப்பாவை தம்பி பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மகிழ்ச்சி வரும், பரவாயில்ல எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு முட்டை வந்து கரெக்டாக வளர ஆரம்பிக்குது, வளர்ந்து அந்த சின்ன கடுகு மாதிரி இருந்தது, இப்போ வந்துட்டு சின்ன ஒரு கோலி குண்டு மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பொண்ணுக்கு வந்து முடி நிறைய வளரும், மூஞ்செல்லாம் கலையாவா, ஒரு குண்டு போடுவா, அழகாக பேசுவா, குரல்லாம் இனிமையாக இருக்கும், பாடிலாம் பெருசாகிடும், ரொம்ப அழகாகிடும். அப்போயே நீ தெரிஞ்சுக்கணும், இந்த முட்டைகள்லாம் சின்ன சின்ன முட்டையை வந்துட்டு அத்திப்பழம் போல் வந்து இப்போ ஆப்பிள் பழம் மாதிரி வரப்போகுது, சந்தோஷம் அப்படின்ன பிறகு ஆப்பிள் பழம் மாதிரி வந்து வெயிட்டு தாங்காமல் டக்குன்னு கீழே விழுந்துடும் ஆப்பிள். அது மாதிரி அந்த சினைப்பையிலேருந்து முட்டை வெளியே விழுந்துடும். அந்த வெளியே விட்டு முட்டை வெளியே உழுது பாருங்க, அது பேர் வந்துட்டு இங்கே ஓவலேஷன் சொல்லுவாங்க. ஓவலேஷன்னா ஒன்றும் இல்லை, மெச்சி போன முட்டை வெளியே வருது. கோழி எப்படி முட்டை முத்துச்சுன்னா வெளியே வருது, அதனால் முத்தி போன எக்கு வெளியே வருது, அது பேர் தான் ஓவலேஷன் சொல்கிறோம். இது பேர் தான் பிசிஓடியில் நீங்கள் பார்க்கணும். இதுதான் மெயின் ப்ராப்ளம். இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் 13 வயசுக்குள்ளே இதை பார்க்காத இருக்கிறீங்களே, இதுதான் ஒரு ப்ராப்ளம். கடைசியில் 13 வயசில் கோவப்படுவா, திட்டுவா, அடிப்பா. இதெல்லாம் வந்து முட்டை வளர்ச்சி பண்ணும்போது பரிமாண வளர்ச்சி. இங்கிலீஷில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாணியில் சொல்கிறோம். ஓகே, இப்போ 13ல் எக்கு வெளியே வந்துடுச்சு. எக்கு வெளியே வந்தோன்னு என்ன பண்ணணும்? கர்ப்பப்பைக்கு போகணும். கர்ப்பப்பைக்கு போகணும், குழந்தை உண்டாகணும், குழந்தை உண்டாகணும்னா டெலிவரி பண்ணணும். இதுதான். இப்போது பிசிஓடிக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு சொல்லிட்டு, நம்ம பிசிஓடு வருதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்து தாய் கையில் தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு 13 வயசு வரைக்கும் இந்த மாதிரிலாம் சேட்டைகளாக இருக்குன்னு பார்க்கணும். நார்மலாக இருந்தால் நல்ல பீரியட் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை வராது. ரைட். இப்போ அதுக்கு 13 வயசு வந்துடுச்சு, ஏதோ பீரியட் வந்துடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காது. பிசிஓடி வரப்போகுது, அந்த பொண்ணு வந்துடுச்சு, வந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா முதல்ல எப்படி குழந்தைங்க வந்து தலை வார்த்து பவுட்ரு போடுறது, ஜோட்டி போடுறது, ஸ்டைல் பண்ணுறது பார்த்தீங்களோ, அதே மாதிரி 13 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சரியாக தூங்காது. தூங்கலைன்னா பிசிஓடி வருதுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க நல்லா. அதே மாதிரி யோசிக்கும், கோவப்படும், அப்புறம் எல்லாரும் திட்டும், முகத்தில் முடி முளைக்கும், கையில் முடி முளைக்கும். அதே மாதிரி பசி வந்து பயங்கரமாக இருக்கும், முகத்தில் வந்து பிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம பீரியடே வராது. 6 மாதம் முதல் ஒரு தடவை வந்திருக்கும், 6 மாதம்னா பீரியட் வராது. அப்புறம் வந்துட்டு பீரியட் வருது, ஆனால் கொஞ்சோன்னு வருது. இன்னொரு தடவை வந்து பீரியட் அதிகமாக வருது. இன்னொரு தடவை என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக அடி வயிறு வலிக்குது அப்படின்னும். திடீர்னு அந்த பொண்ணுக்கு பிபி பார்த்தா பிபி இருக்கும். அப்புறம் பார்த்தா தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தைராய்டு இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பேலன்ஸ் ஹார்மோன்ஸ், இது ஒரு ஹார்மோன்ஸ் இல்லையா, இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ்லாம் வேறு ஹார்மோன்ஸ்லாம் நிறைய இருக்குது. உதாரணமாக ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அப்புறம் லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன், அப்புறம் லூட்டினேசிங் ஹார்மோன், அப்புறம் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ப்ராஸ்டோக்ளாண்டின் ஹார்மோன். இவ்வளோ ஹார்மோன்லாம் அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இந்த டிஸ்டர்ப் இருக்கிறதோடு தான் இவ்வளோ அந்த பொண்ணுக்கு வந்து குண்டலாயிட்டு பசி எடுத்து நல்லா சாப்பிடும். இப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, சில ஹார்மோன்ஸ் ஒன்றா கூடிடும். சப்போஸ் லூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லிட்டு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணோடனே ஒரு இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சு. அப்போ இன்சுலின் சுரந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, இந்த டயபெட்டிஸ் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த பொண்ணு படம் பாவம். இன்னொன்று வந்துட்டு ஆண்ட்ரஜன், ஆம்பளைக்குரிய ஹார்மோன் சொன்னால் ஆம்பளைங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ட்ரிம் வச்சுக்கிறாங்க, மீசி வச்சுக்கிறாங்க, ஷேவ் பண்ண, அந்த மாதிரி ஆண்ட்ரஜன் பண்ணுறாங்க. ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்கல, மூளையிலேருந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வரணும்னா நேராக வந்து ஃபாலிகுல் வந்து மெச்சூரே ஆகாது. மெச்சூர் ஆனால் தான் ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வரும். ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வந்தால் தான் பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்க, ஐஸ்வர்யா மாதிரி. இப்போ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் ஹார்மோன் சுரக்கலைன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஃபாலிகுலில் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் சுரக்காது. இப்போ ஈஸ்ட்ரஜன் சுரந்தால் தான் அந்த முட்டைங்கள்லாம் பெருசாகிக்கணும்னு போகும், இது சுரக்காது. ஸோ ஃபாலிகுலில் சுரக்காத ஒரு காரணம், அதே மாதிரி ஃபாலிக்குலேருந்து ஈஸ்ட்ரன் சுரக்காத ஒரு காரணம், அப்புறம் எல்டிஹெச் திருப்பி வரும் மூளையிலேருந்து, அது சுரக்காது, அது ஒரு காரணம். எல்ஹெச்னு வருமா அது சுரக்கும். ஸோ மூளையில் வந்துட்டு 3 ஹார்மோன் சுரக்கும், சினைப்பையிலேருந்து 2 ஹார்மோன் சுரக்கும், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செகண்ட் 15 நாளைக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்கும். இப்போது என்ன பிரச்சனை, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களே. இவ்வளோ தூரம் பிரச்சனை, பிசிஓடின்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஹார்மோனில் தான் சரி பண்ண முடியும் தவிர இதுக்கு வந்துட்டு வேறு மருந்து கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஹார்மோன்ஸ் என்ன, மூளையிலேருந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா ஃபாலிகுலர்னு ஒரு ஹார்மோன் போடுவாங்க, லூட்டினைசிங் ஹார்மோனா அதுக்கு ஒரு ஹார்மோன் வந்துடுச்சு, எல்ஹெச்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் வந்துடுச்சு, ஈஸ்ட்ரஜன்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் வந்துடுச்சு, ப்ரொஜெஸ்ட்ரான் அதுக்கு ஒரு ஹார்மோன். இதெல்லாம் கரெக்டு பாணியில் டைமோடு பார்த்து கொடுக்க நம்ம இந்த சின்ன பிரைமாடிகள் பாலிக்கல் வந்துட்டு கிராஃபின் பாலிக்கால் மெச்சூர் ஊசிஸ்ட்டை வந்து அது எங்கே வந்து நிற்கும். இது வந்து ரொட்டீன் மெத்தட். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ட்ரசெப்டிவ் குழந்தை கருத்தரிப்பு மாத்திரையே ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துட்றாங்க. அது வந்துட்டு நீங்கள் பிசிஓடி வர்றோம், வரகாட்டி போட்டோம், அதை பற்றி அவங்களுக்கு இருக்குது. பட் என்னுடைய டெர்மினாலஜி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பீரியடு 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து விட்டுடணும். 30 நாளில் 30 நாளில் விட்டுட்டு 5 நாள் போயிடுச்சு, மீதி 25 நாளுக்கு உண்டு இல்லையா. அந்த 25 5லேருந்து 10 வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா, ஃபாலிக்ளின் அப்படின்னு 75 மில்லிகிராம் ஒரு ஊசி போட்டுக்கணும். அதுதான் மூளையிலேருந்து சுரக்கிற ஹார்மோன். ரெண்டாவது வந்து குளோம் 50 அப்படின்னு ஒரு டேப்லெட்டை அந்த 5லேருந்து 10க்குள்ளே போடணும். ஒரு 5 நாளைக்கு தான் போடணும், ஓகேங்களா. நான் சொல்லுறது 100% பிசிஓடி சரியாயிட்டு நார்மல் ஆகிடும். இதில் வந்துட்டு
என்னுடைய 50 வருஷம் அனுபவத்தில் பேசுகிறேன். அப்புறம் அந்த 5 to 10 வந்து சில தேதி 10ஆம் தேதி வந்தவொடனே என்ன பண்ணோம், ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபின் 1000 மில்லிகிராம் போடணும். அதே மாதிரி 13ஆம் தேதி ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபின் 1000 போடணும். அப்புறம் 13லேருந்து 15 வரைக்கும் ஸ்கேன் எடுக்கணும், ஃபாலிகுலர் ஸ்கேன். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே சின்னூண்ட முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்களே, அதில் கடுகு மாதிரி இருக்கும், புள்ளி மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மாத்திரையே இந்த பாலிகுலினும் குளோமிபின் சிட்ரேட்டும் அப்புறம் ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபின் போட்டுலனும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் முடியெல்லாம் வளரும், கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் ஓவலேஷன் ஸ்டார்ட் பண்ணி முட்டை வெளியே வந்துடும். வந்துட்ட பிறகு மீதி அந்த 15 நாள்லேருந்து ஒரு 5 நாளைக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரைம் ரோஸ்னு ஒரு மாத்திரை போடணும், விட்டமின் ஈன்னு ஒரு மாத்திரை போடணும், தைராய்டு 25 போடணும், மெட்ஃபார்மின் 250 கொடுக்கணும். அதே மாதிரி ஓசி பில்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். சேஃப் கிட்டுன்னு பேர். சேஃப் கிட்டுன்னா செக்னசோல், அசித்ரோமைசின், குளுக்கனோமைசின். அது மாதிரி எங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் நமக்கு தெரியாமல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதை வந்துட்டு அந்த 15லேருந்து 5 போட்டிங்கன்னா மீதி அடுத்த மாதத்துக்கு சரியாயிட்டு, இதே மாதிரி அடுத்த மாதம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடிலாம் பாதி கம்மியாகிட்டுருக்கும். இப்போது பிசிஓடி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா, ஒரு 6 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ண, இந்த ஹார்மோன் லெவல் எப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி வந்து எல்லா ஹார்மோனும் சரியாக இருக்கும். என்ன ஹார்மோன்? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், லூட்டோட்ரோபிக் ஹார்மோன், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன், ப்ராஸ்ட் எல்லாம் செட் ஆகி பிறகு முட்டை வெளியே வந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ திருப்பி கண்டினியூ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ட்ரக் அசேன்னு சொல்லுவாங்க. ட்ரக் அசேன்னா அவங்க பிளட்டிலேருந்து எடுத்து ஈஸ்ட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ப்ரொஜெஸ்டரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, அந்த சில பேருக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் இல்லாதனால, அதை வந்து பாலிக்கெல்லாம் பெருசாக வராததுனால ஈஸ்ட்ரஜன் சுரக்காது. ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து இருக்காது. அப்போ ஈஸ்ட்ரஜன் இல்லை இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஆஃப் கான்ட்ராசெப்டிவில் வந்து ஈஸ்ட்ரஜன் இருக்கும். சில பேருக்கு 2வது ஆப்பில் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்கணும். அதில் ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ இருக்குதோ அது அந்த 15 நாளில் சுரக்காது. ஸோ அந்த ப்ளீடிங்கை 30 நாள் எடுத்துன்னா ஃபஸ்ட்டு 15 நாளில் வந்து ஈஸ்ட்ரஜன் சுரக்கணும், 2வது 15 நாள் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்கணும். இப்போ ஈஸ்ட்ரஜன் சுரக்கலை அப்படின்னா முட்டை பெருசாக ஆகிறது இல்லை. அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் கொடுக்குற மாதிரி இருக்கும் கான்ட்ராசெப்டிவ். 2வது ஆப்பில் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லைன்னா இந்த கார்பஸ் லுட்டியம் டெவலப் ஆகாது. அதே மாதிரி யூட்ரஸில் வந்துட்டு ஒரு வெல்வெட்டு மாதிரி அந்த கன்சீவ் ஆன குழந்தை போய் அந்த வெல்வெட்டில் போய் தூங்கணும், அந்த வெல்வெட்டு டெவலப் ஆகாது. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறது, 2 மாதம் ஏற்கனவே நான் சொன்ன ட்ரை பண்ணிட்டீங்கல்ல, இப்போ 4 மாதத்துக்கு என்ன பண்ணணும், ஈஸ்ட்ரஜன் ஸ்டார்டிங் பில்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரானோ இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டார்டிங் பில் ஈஸ்ட்ரஜனோ, அந்த கம்ப்ளைண்ட் 6 மாதத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாதமோ போட்டாலே 100% நல்லாயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக லெவல் பார்த்துங்களேன். நீங்கள் வந்து ஈஸ்ட்ரஜன் போட்டாலும் ப்ரொஜெஸ்ட்ரான் போட்டாலும் என்ன தான் உணவு, பால், பழம் சாப்பிட்டாலும் ஒரு வெங்காயமே நல்லா வருது பிசிஓடிக்கு மட்டும். ஏன்னா பிசிஓடிக்கு மாத்திரை சரி பண்ணலை. இப்போ எல்லாம் அதான் பண்ணுறாங்க, ஓசி பில்ஸ் 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு வாங்குறாங்க. அது எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது அசை பண்ணி எவ்வளோ ஈஸ்ட்ரஜன் இருக்கணும், அது கம்மியாக இருந்தால் அதை கொடுக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் அதை கொடுத்தா நல்லாயிடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ பிசிஓடி ஏன் வருது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ரோட்டில் வந்துட்டு ஒரு ஏழை பொண்ணுன்னு வச்சுக்கலேன், ஏழை பொண்ணுங்க வந்து காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கும். ஸோ பிசிஓடி வராது. யார் 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்களோ உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 36 ஹார்மோன்ஸ் இருக்குது. 36 ஹார்மோனும் ஒளிஞ்சுன்னு இருக்கும், அது வேலை செய்யாது. அதனால் நீங்கள் காலையில் எழுந்திச்சிங்கன்னா அது வேலை செய்யும். அது வீட்டை பெருக்கிறது, சாணி எடுக்கிறது, கோலம் போடுறது, அது மாதிரி பண்ணுறது, அதை முடிச்சோடனே குளிக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் பாடுறது, பாத்ரூமில் துணி துவைச்சி அன்னன்ன துணியை துவைச்சி காய போட்டுட்டு திருப்பி வந்து நல்லா வந்து கூழை வயிறாறு கூழை குடிக்கிறது, அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக போகிறது, ஃப்ரெண்ட்ஷிப்புங்க நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது இது நார்மல் ஏழைங்களுக்கு பிசிஓடி வராத காரணம் என்னென்னா மெயினாக சந்தோஷம் தான். பிசிஓடி வராதது மெயினாக வந்து சந்தேகம் தான். இது 2 டிஃப்ரெண்ட் தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மைண்டை ஹாப்பியாக சந்தோஷமாக எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா பிசிஓடி உங்களை விட்டுட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே போயிடும்.
ஐயோ எனக்கு பிசிஓடி இருக்குது, ஐயோ எனக்கு மீசம் முளைக்குது, ஐயோ நான் சாப்பிட முடியல, ஐயோ நான் குண்டாக்குறேன், ஐயோ எனக்கு கவலையாகுது, ஐயோ எனக்கு பீரியட் வர மாட்டேங்குது, வந்தாலும் ஒரு நாள் வருது, அப்புறம் 2 நாள் வருது, சில நேரத்தில் அதிகம் வருது, சில பேர் 6 மாதம் வரும். இந்த மாதிரி அதை நினச்சி அது வரும் அறுத்தீங்கன்னா அடுத்த கட்டம் போகணும். 21லேருந்து 33 போகும்போது அடுத்த ஆஸ்பத்திரி போகணும், இன்ஃபர்டிலிட்டி ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் போனோன்னா அவன் என்ன சொல்லுவான், ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி கற்றுக் கொடுக்க மாட்டான். நேராக வந்து ஐஏஎஃப் பண்ணுங்க, ஐவிஎஃப் பண்ணுங்க, பண்ணிட்டா உடனே நல்லாயிடும்னு சொல்லிட்டு இதே ஹார்மோன்ஸ் அவங்க போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் போடுவானுங்க, அப்புறம் ப்ரொஜெஸ்டரான் போடுவாங்க, ஹியூமன் கொரியான் கூட போடுவாங்க, ப்ராஸ்டாக்லாண்ட். இதே ஹார்மோன் முதலே விளையாட்டை நார்மலாக வெறும் கஞ்சி கூழ் ஆப்பிள் ஒரு சந்தோஷத்தில் வந்து எல்லா ஹார்மோனும் அப்படி ஐவிஐப் பண்ணிவிட்டு அது போட்டால் தான் டெலிவரி ஆகும், எல்லாம் பிறக்காது. இந்த ஐவிஐப்பில் 1008 தப்பு இருக்குது, ஃபெயிலியர் இருக்குது. அதே மாதிரி நடுவில் நான் சொல்கிறது, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் கேளுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி போச்சுன்னா முதல்ல வந்து பிசிஓடி இருக்கவங்களுக்கு காரணம் என்னென்னா பாவர்ட்டி. பணம் இருக்காது, அவன் வேலை செய்ய மாட்டான், ஊரெல்லாம் குடிச்சிட்டு கடன் வாங்கின்னு இருப்பான், நைட்டெல்லாம் சாராயம் போட்டு படுப்பான். நான் சொல்கிறது 21லேருந்து 33 கல்யாணம் பிசிஓடி ஆகிட்ட பிறகு. ரெண்டாவது, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக ஒரிஸ் இருக்கும், பிசிஓடி இருக்கும், குழந்தை பிறக்காது. இதில் குழந்தை பிறக்காத காரணம் பிசிஓடி மதர். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லூஸாக இருக்கான். ரெண்டாவது வந்து பொண்டாட்டியோடைய ஆசைகள் எல்லாம் கரெக்டாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டான். ரெண்டாவது, அந்த பொம்பளைக்கு வந்து ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்சுலின் இல்லாதனால இதுக்கும் இன்சுலின் இல்லாமல் இருக்கும். அப்புறம் தைராய்டு இருக்கும். அப்புறம் இதெல்லாம் மெயினாக ஹார்மோன்ஸில் வந்து திருவிளையாடல் தான் பண்ணுறோம். அதோட முக்கியம் வந்து லைஃப் ஸ்டைலும் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் தான் மெயினாக. இந்த கல்யாணம் ஆகிட்டு இதெல்லாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு தைரியத்தை கையில் வச்சுக்கின்னா என்வாயர்மெண்ட் என்ன பண்ணாலும் எனக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு ஹார்மோன்ஸ் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றிக்கணும். லைஃப் ஸ்டைல் மாற்றிங்கன்னா சினிமா போடுறான் போடலை, கரெக்டாக எழுதணும், கரெக்டாக குளிக்கணும், கரெக்டாக பெருக்கணும், கரெக்டாக சாமி கும்பிடணும், கரெக்டாக கண்டதை கையில் ஆகணும், ஒரு கையில் உட்காந்து நான் நார்மலாக ஹார்மோன் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாலே பிசிஓடி சரியாயிடும். பிசிஓடி ஒரு பசங்களை பார்த்தா பேசவே முடியாது. நீ பயங்கரமாக கோவம் இருப்பாங்க, டிஜெக்டிவ் சைக்கோசிஸ் இருப்பாங்க, இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துடும். இப்போது பிசிஓடி வர்றத வந்துட்டு அப்பா அம்மாவால் தான். அவங்க பொம்பளை குழந்தை பெற்றுட்டா மட்டும் போடக்கூடாது, அது பேர் நீங்கள் வளர்க்கணும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், பிசிஓடினா 3 டைப்பில் கவனிக்கணும். 0லேருந்து 13 வயசுக்குள்ளே அவன் இந்த மாதிரிலாம் தலைகளை வாரினா சொன்னால் ஓகே, அப்போ வந்து பியூபர்ட்டி வரப்போகிறான்னு சொல்லி சந்தோஷப்படணும், ரைட்டு. இவன் 21 வயசுலேருந்து 34 வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டால் இவன் குழந்தை இல்லாமல் இருக்க போகிறாப்புலகுது. அப்போ குழந்தை இருக்க போகிறதுக்கு என்ன கஷ்டம், அதுக்கும் மருந்து இல்லை. சும்மா விந்த வச்சுட்டு இக்ஸி பண்ணுறது இது ஒரே பழப்பாக போச்சு. நார்மலாக வரணும்னா அதே மாதிரி அந்த பிசிஓடிக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்ணணும். அது லாஸ்ட்டு செட்டு இப்படிலாம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி அந்த 10% டெலிவரி விடுவாங்க, மீதி 10% சிசேரியன் ஆவாங்க, மீதி நீங்களே போய் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லுவேன். அதனால் கடைசி என்ன சொல்ல வரேன்னா, பிசிஓடியா பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இதுதான் ஹார்மோனல் திருவிளையாடல். எந்த ஹார்மோனு, தைராய்டு ஹார்மோன் பண்ணுறதா, ஈஸ்ட்ரஜன் பண்ணுறதா, ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பண்ணுறதா, ப்ராஸ்டாக்லாண்டின் பண்ணுறதா, டிஹெச்ஏ பண்ணுறதா, லூட்டோட்ரோபிக் ஹார்மோன், ஒரு வெங்காயமும் புரியாது. சரி, புரியாத வச்சு எதுக்கு மருந்து மாத்திரை போட்டு உடம்பு கெடுத்துனுக்குறீங்க? அதனால் ஒன்று இது வந்துட்டு மெயினாக வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னால நீங்கள் வந்து ஹார்மோன் இதை மட்டும் சிம்பிளாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலிக்ளின் ஊசி போட்டு மூளையிலேருந்து வருது. ரெண்டாவது ஈஸ்ட்ரஜன் தானாக பாலிக்ளின் போட்டால் ஈஸ்ட்ரஜன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் குளோம் போட்டுங்க, முட்டை பெருசாகிடும். அப்புறம் கோரியான கொண்டாட்ரோப்பின் ஒரு 1000 போடுங்க, 10ல் 1 13ல் 1 14ல் முட்டை வந்துடும். அப்புறம் விட்டமின் இ போட்டுங்க. அப்புறம் நான் சொன்ன மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுங்க. இது சேர்ந்து தைராய்டும் போட்டுங்க, உங்கள் மெட்ஃபார்மின் போட்டுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் போட்டுங்க. போட்டுன்னு முட்டை கரெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டை பெருசாக வெடிக்கிறதே வந்துடும். வெடிச்சு போட்டு விட்டுடாதீங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் சாப்பிட்டு மாதம் பீரியட் ரெகுலர் ஆகிடும்.
2 மாதத்துக்கு வரது ரெடி ஆகிடும். ஒரே மாதத்துல 10 தடவை ப்ளீடிங் ஆகிறது சரியாயிடும். சில நேரத்தில் கொஞ்சோண்டு வரது சரியாயிடும். கொஞ்ச நேரம் அதிகம் வரது சரியாயிடும். இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு கஷ்டப்படுற அந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய வருத்தங்கள். இருந்தாலும் தைரியத்தை கையில் வச்சுக்கணும். அங்கிள் சொல்கிற மாதிரி தைரியத்தை கையில் வச்சுருங்க. ஹார்மோன் பிளேயரில் தான் வருது தவிர வேறு ஒன்றும் நோய் இல்லை. இதில் மெயின் அப்பாவும் அம்மாவும் வந்து குழந்தைய கவனிக்க தவறணும். வலியோட பீரியட் வருதுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். கோவப்பட்டால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணாடி பார்த்தா ஒரு சந்தோஷம்னு அர்த்தம். அந்த மாதிரி அவங்கள பார்த்து பார்த்து வளர்க்கணும். இந்த பிசிஓடி தான் குழந்தை இல்லாத தன்மைக்கு போகிறது. அதில் முதலே நீங்கள் வந்துட்டு கல்யாணம் ஆகுதுங்களா அப்போயே ஒரு மாதம் செக்கப் பண்ணிவிட்டு பிசிஓடி இருக்குதா, எனக்கு கரெக்டாக பீரியட் வரலாம் செக் பண்ண பிறகு கல்யாணத்துக்கு போய் அந்த ஆளுடைய லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுறீங்க. அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக இருங்க, நார்மல் ஆகிடும். நீங்களும் நல்ல குழந்தை பெற்று எடுப்பீங்க. பிசிஓடி நார்மல் ஆகிடும். நன்றி, வணக்கம்.